ஜெர்மனியின் தமிழர் திருவிழாவின் ஒருங்கிணைப்பாளர் சபீஷன் அவர்கள் இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் சபீஷன் அவர்களே. வணக்கம். இப்பொழுது இந்த இந்தியன் யாழ் ஃபெஸ்ட் இதை பற்றி நீங்கள் ஒரு சில வார்த்தைகளை கூறுங்கள். இந்த விழாவுக்கு நான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். இது 3வது முறை. இது ஆரம்பிக்கின்ற பொழுதும் நான் வந்திருந்தேன். இந்த விழாவை ஆரம்பிக்கின்ற பொழுது நீங்கள் சொன்னது மாதிரி தமிழர் திருவிழா டாட்மண்ட் நகரிலே தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டு 8வது முறை செப்டம்பர் மாதம் 11 தொடக்கம் 13ஆம் தேதி வரை நடத்துகிறோம். அப்போ நாங்கள் இந்த விழாவை ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த விழாவை நடத்துகிற அயந்தா தொடர்பு கொண்டு சில விடயங்களை பரிமாறிக்கொண்டார். அப்போ அந்த ஒரு விழாவை நடத்துகின்ற ஒருவனாக இன்னொரு விழாவை நடத்துபவர்களை ஆதரிக்க வேண்டும், அவர்களை முடிந்த அளவு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு முறையும் வருகின்றன. அவர்களும் ஒரு தனித்துவமான பெயரோடு யாழ் எழில் கொண்டாட்டம் என்ற ஒரு தனித்துவமான பெயரோடு சிறந்த முறையிலே இந்த ஹைல்புரோன் நகரிலே இந்த விழாவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே நிறைய பல்லின மக்கள், குறிப்பாக ஜெர்மன் மக்கள், இந்திய நாட்டு மக்கள், பல்வேறு நாட்டு மக்கள் இந்த விழாவிலே இப்படி கலந்து சிறப்பிப்பது என்பது ஒரு பெரிய விடயம். அதுவும் இப்படி ஒரு திறந்த வெளி அரங்கிலே இவ்வளவு கட்டுக்கோப்போடு நல்ல முறையில் இந்த விழா ஒழுங்கு செய்யப்பட்டு சிறப்பாக நடைபெறுகிறது. இதை நடத்தி கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துகளும் உண்டு. இந்த விழா தொடர்ந்து இன்னும் சிறப்பாக மேலும் நல்ல பெரிய இடமும் இந்த இடத்துல இருக்குது. அப்போ இன்னும் அங்கால எல்லாம் இடங்களை எடுத்து இந்த விழா மேலும் சிறப்பான விழாவாக வளரும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. எல்லோரும் இந்த விழாவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதே மாதிரி எங்களோட விழாவுக்கும் டாட்மண்டில் இந்த வருஷம் சொன்ன மாதிரி செப்டம்பர் மாதம் 2வது கிழமை பார்ப்பவர்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். அது இன்னொரு அனுபவமாக இருக்கும். இது ஒரு அனுபவம், அது இன்னொரு அனுபவமாக உங்களுக்கு இருக்கும். எல்லா விழாக்களும் சிறக்க வேண்டும் என்பதால் எங்களுடைய நிச்சயமாக நன்றி. இணைந்து கொண்டோம். அடுத்த நிகழ்ச்சியாக சத்யவான் சாவித்திரி என்கின்ற வில்லிசை நிகழ்வு இங்கே இடம்பெற இருக்கின்றது. ஐரோப்பாவிலும் ஜெர்மனியிலும் புகழ்பூத்த கலைஞர்கள் இந்த நிகழ்வை ஆற்றுகைப்படுத்த இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வை சென்ற முறை இதே அரங்கில் காத்தவராயன் என்ற கூத்தினை மேடையேற்றி பெருமை சேர்த்த கலைஞர்களுடன் இன்னும் புதிய கலைஞர்களும் ஒன்றிணைந்து இந்த மேடையை அலங்கரிக்க காத்திருக்கிறார்கள். புதிய முகங்கள் என்றாலும் இந்த மேடைக்குத்தான் அவர்கள் புதியவர்கள். உலகெங்கும் பல வேளைகளில் தமது திறமைகளால் அலங்கரித்த கலைஞர்களை நாங்கள் வருகவென வரவேற்கின்றோம். அவர்களை ஹைல்புரோன் இந்து கலாச்சார கல்வி மன்றம் சார்பாக வருகவென வரவேற்பதோடு அச்சம், மடம், நாணம், வைப்பு என்று சொல்கின்ற 4 குணம். 4 குணங்கள். இந்த குணங்கள் தான் பெண்களுக்கு 4 நகை. இந்த குணங்கள் பெண்களோட கூட பிறந்த குணம். பெண்களுக்கு மட்டும்தான் இந்த குணம் என்று இல்லை, ஆண்களுக்கும் சில குணங்கள் இருக்கு. சரிங்க. அதாவது ஆண்களுக்கு இருக்கிற குணம் 6 தான். தமிழ் டைம்ஸ் பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் தவா அண்ணா அவர்கள் இணைந்திருக்கின்றார். இந்த இந்தியன் யாழ் ஃபெஸ்டை பற்றி ஒரு சில வார்த்தைகள் இப்பொழுது கூறுவார். வணக்கம். பல இடங்களில் பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறபடியாக நாங்கள் சென்று வந்திருக்கிறோம். அதே போல் இங்கேயும் நடக்குதுன்றதால 3வது வருடம் என்று கேள்விப்பட்டதால் இந்த நிகழ்வையும் பார்க்கலாம் என்ற முயற்சியில் இந்த முறை நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். நிகழ்வு வித்தியாசமாக இருக்கிறது. நாங்கள் இனிய நிகழ்வோடு ஒப்பிடும் பொழுது முழுக்க மாற்றமாகவும் ஒரு சைவ இந்து நடைமுறைகளை பின்பற்றின ஒரு விழாவாக இது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. பெரும்பாலும் இந்தியர்களுடைய மொழி கலாச்சார ரீதியான விடயங்களோடு இணைக்கப்பட்டதாக இந்த விழா தமிழ் ஈழ மக்களையும் இணைத்து நடைபெறுகிறது. ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது, ரசிக்கக்கூடியதாக இருக்கிறது.
இப்பொழுது ETR வானொலியுடைய இயக்குனர் ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரிடம் ஒரு சில வார்த்தைகள் இந்த நிகழ்வை பற்றி நாங்கள் கேட்டறிய போகிறோம். வணக்கம். பல இந்த வெளியிடத்து நிகழ்வுகளை அல்லது வெளி மைதான நிகழ்வுகளை பார்த்து வருகின்றோம். அங்கே கூடுதலாக ஒவ்வொரு இடங்களிலும் வெவ்வேறுபட்ட தன்மைகள் காணப்படும். அதுகளிலிருந்து முற்றுமுழுதாக மாறுபட்டதாக கிட்டத்தட்ட ஒரு இந்திய கலாச்சாரத்தை மேலோங்கி காணக்கூடியதான ஒரு நிகழ்வாகத்தான் இது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கை தமிழர்களையும் இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை கலாச்சார மொழி சார்ந்தவர்களையும் இணைத்து செய்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு சிறப்பாக அமைந்திருக்கின்றது. மாறுபட்ட ஒரு நிகழ்வாக ஏனைய நிகழ்வுகளோடு பார்க்கின்ற போது மாறுபட்ட ஒரு நிகழ்வாக சிறப்பாக அமைந்திருக்கின்றது. இன்னும் இந்த நிகழ்வு எதிர்வரும் காலங்களிலே சிறப்பாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்வோம். நன்றி. நன்றி. இப்பொழுது இலங்கை வானொலியில் பிரபலியமான வானொலியான சக்தி வானொலியில் பணிபுரிந்த திரு சஹீர் அவர்கள் எழுந்திருக்கிறார். வணக்கம் சஹீர். வணக்கம் சகோதரர் மது அவர்களே. உண்மையிலே இந்த 2026ஆம் ஆண்டுக்கான இந்தியன் யாழ் ஃபெஸ்டிவல் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெரும்பாலான எமது தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் முகமாக தமிழர்களின் அடையாளமான பல நிகழ்ச்சிகள் இங்கே நடைபெறுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. கடந்த வருடத்தையும் விட அதிகமான மக்கள் வந்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழர்களாய் உலகெங்கும் இருக்கின்ற அனைத்து தமிழர்களும் ஒன்றிணைந்து நாங்கள் பேசி கதைத்து மகிழ்கின்ற ஒரு தருணமாக கூட இருக்கிறது. உண்மையிலே சந்தோஷமான தருணமாக இருக்கிறது. உங்களுடைய சேவைக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திலக் அவர்கள் இணைந்திருக்கின்றார். SA திலக் அவர்கள் ஜெர்மனியில் பலராலும் அறியப்பட்ட ஒரு கலைஞர், நடிகர், பாடகர், பல பன்முக கலைஞர். இப்பொழுது அவர் இணைந்திருக்கின்றார். அவர் இந்த நிகழ்வுகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த விழா இந்த மண்ணை சேர்ந்த நாள் என்ற முறையில் 3வது ஆண்டாக மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மக்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நிகழ்ச்சிகளை கொடுத்து கொண்டு வருகிறோம். கடந்த ஆண்டு காத்தவராயன் கூத்து நிகழ்ச்சியை கொடுத்திருந்தோம். மக்களால் பாராட்ட பெற்ற ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. இந்த ஆண்டு சத்யவான் சாவித்திரி வில்லுப்பாட்டை நாங்கள் இன்னும் சற்று நேரத்தில் மேடையேற இருக்கின்றோம். அதிகமான மக்கள் வந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே மகிழ்ச்சி, நன்றி, வாழ்த்துக்கள். கடந்த வருடத்தை விட இந்த வருடம் அதிகமான மக்கள் வந்திருப்பதாக தெரிகின்றது. நிச்சயமாக இந்த ஆண்டு அதிகமான மக்கள் வந்திருக்கிறார்கள். கடந்த வருடத்தை விட இந்த வருடம் நிகழ்ச்சிகளில் ஏதாவது அதிகமான மாற்றங்கள் ஏதாவது ஏற்பட்டிருக்கின்றதா? இல்லை, நிகழ்ச்சிகள் எந்த நிகழ்ச்சிகள் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய தனித்துவமான ஒரு நிகழ்ச்சி வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்தியன் நிகழ்ச்சிகள், ஈழத்தமிழர்கள் நிகழ்ச்சிகள், எல்லா நிகழ்ச்சியும் வழங்கப்பட்டு இருக்கிறது. இவ்வாறான நிகழ்ச்சிகள் நடப்பதன் மூலமாக இங்கே இருக்கின்ற பல ஊர்களில் இருக்கின்ற மக்களை நாங்கள் இப்பொழுது சந்தித்திருக்கின்றோம். பல வருடங்களாக நாங்கள் சந்திக்க முடியாமல் இருந்த உறவுகள் பலர் இங்கே வந்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதை பற்றி நீங்கள் ஒரு சில வார்த்தைகள். நிச்சயம் இது ஹைப்ரோன் வாழும் மக்கள் மட்டுமல்லாமல் ஹைப்ரோனை தாண்டியுள்ள மக்களும் வந்திருக்காங்க. சுக்கா, நோலிஸ்பர்க், அந்த பல இடங்களிலிருந்து தூர இடங்களிலிருந்து மக்கள் வந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் மக்களுடைய அதிகமாக மக்களுடைய ஆதரவு பெருகிக் கொண்டே இருக்கிறது. 1வது ஆண்டில் ஆரம்பித்ததை விட 2வது ஆண்டு, 3வது ஆண்டு இந்த மக்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். கேள்விப்பட்டு வருகிறார்கள். நிச்சயமாக ஒவ்வொரு ஆண்டும் இதனுடைய வளர்ச்சி அதிகரிக்க வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்துகின்றோம். உங்களுடைய சத்யவான் சாவித்திரி வில்லிசை பாட்டு அந்த நிகழ்ச்சியையும் பார்ப்பதற்கு நாங்கள் ஆர்வமாக இருக்கின்றோம். நன்றி, இணைந்து கொண்டோம். நன்றி, வணக்கம்.